தோல்வியும் வெற்றியும் என்கிற தலைப்பில வேதத்திலே தோற்று போனவர்களையும் வேதம் நமக்கு காட்டுகிறது, வெற்றி அடைந்தவர்களையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம் என்பதை இன்றைக்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்ன கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் மற்ற காரியங்கள்லாம் ஒதுக்கிட்டு என்னது சரியா கவனியுங்கள். வாழ்க்கையில அநேக நேரங்களிலே தோல்வியின் பாதையிலே நாம் துவண்டு போகிறோம். ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தோல்வி வருகிறதோ என்று சலித்து போய்விடுகிறோம். ஆனால் வேதத்திலே வெற்றி அடைந்தவர்களும் உண்டு, தோல்வி அடைந்தவர்களும் உண்டு. அநேக நேரங்களில் சாத்தான் தோல்வி அடைந்தவர்களை பார்த்து இவங்கெல்லாம் ஓட முடியல, நான் எப்படி ஓட போறேன் என்கிற ஒரு தவறான எண்ணத்தை கொடுப்பான். அல்லது விழுந்து போன சுவிசேஷர்கள், விழுந்து போன தீர்க்கதரிசிகள், விழுந்து போன போதகர்கள், விழுந்து போன மேய்ப்பர்கள், இவர்களெல்லாம் காட்டி இவங்களே விழுந்துட்டாங்க, நீ எங்க ஓட போற என்று காட்டுவான். நன்றா கவனிங்கள், அவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் மனிதர்கள் தான். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர். நல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனவே ஆண்டவர் நம்மை வெற்றிக்காக அழைத்திருக்கிறார். ஆனால் ஏன் தோல்வி வருகிறது, எப்படி அதை வெற்றியாய் மாற்றுவது என்பதை 3 சம்பவங்களில் இருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த சம்பவத்துல 2 கூட்டத்தை பார்க்கிறோம், புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இந்த 2 பேருக்குமே நல்ல நோக்கம் இருந்தது, நல்ல ஆசை இருந்தது, நல்ல முயற்சி இருந்தது. மணவாளனை சந்திக்க வேண்டும், மணவாளனோடு கூட மணவாளனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கம் இருந்தது, ஆசை இருந்தது. அதற்காக முயற்சி எடுத்தார்கள். மணவாளன் வருகிற வழியில எதிர்கொண்டு போக வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். ஆனால் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று 2 பிரிவை ஆண்டவர் இங்கே சொல்வதற்கு காரணம், கொஞ்சம் பேர் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். அதாவது தீவெட்டியை கொண்டு போனவர்கள் கூட எண்ணெயும் கொண்டு போனார்கள். இன்னைக்கு ஆராதனை நேரத்துல பார்த்தேன், அநேகர் எண்ணெயை கொண்டு வர மறந்து விட்டார்கள். எண்ணெய் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அநேக வேளையில இந்த அபிஷேகத்தை இழந்து, இந்த அபிஷேகத்தில் குறைவுபட்டு, அல்லது இந்த அபிஷேகத்தை மறந்து வாழ்கிற கூட்டம் தான் புத்தி இல்லாத கூட்டம். ஆசை உண்டு, பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவரை பார்க்கணும், பரலோகத்தினுடைய எல்லா காரியத்தை பார்க்கணுங்கிற பொதுவான ஆசைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நீங்கள் வாழ்வது புத்தியோடு வாழ்கிறீர்களா, புத்தி இல்லாமல் வாழ்கிறீர்களா? இவருடைய 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருடைய கைகளிலும் தீவெட்டி இருந்தது. எல்லாரும் ஒரே விதமாக மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கு எல்லாரும் உடை அணிந்திருந்தார்கள். எல்லாரும் ஒரே பாட்டு பாடிட்டு போயிருக்கலாம், மணவாளனை சந்திக்க ஆயத்தத்தோடு கூட போயிருக்கலாம். வெளி தோற்றத்திலே அவர்களுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் மணவாளன் வந்த போது எல்லாரும் தூங்கினாங்கன்னு தான் போடுறது. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் தூங்கி விட்டார்கள். 5ஆம் வசனத்திலே மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே அவர்கள் நினைக்காத நேரத்தில் மணவாளன் வந்து விட்டார். பாதி பேர் எழுந்து அணைந்து போன தங்களுடைய தீவெட்டியை மறுபடியும் விளக்கில எண்ணெய் ஊற்றி அதை அவர்கள் பற்ற வைத்து எரிகிற தீவெட்டியோடு கூட போனார்கள்.
ஆனால் பாதி பேர் அப்பதான் யோசிக்கிறாங்க, தீவெட்டி கையில இருந்த திருப்தியில வந்தோம், அது இடையில அணைந்து போனால் என்ன இல்லையே. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. மணவாளன் வரும் பொழுது நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆயத்தத்தோடு வாழ்கிறேனா? இந்த ஆயத்தம் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்கும்போதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். என்னைக்கோ ஆண்டவர் வரப்போறாரு, 2000 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னும் வரல. அவர் எப்ப வரப்போறாரோ வர்றப்ப பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மெத்தன போக்கிலே வாழ்கிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். அதாவது எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்கிற அனுபவம் அல்ல, இப்பொழுதும் அந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது, இந்த அபிஷேகம் என்னை நடத்துகிறது, இந்த அபிஷேகம் என்னை உணர்த்துகிறதுன்னு இந்த நிகழ்காலத்திலே இந்த அபிஷேகத்தில் தினந்தோறும் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். நல்ல வேகமா கொட்டடிச்சா கைதட்டி பாட்டு பாடி ஆராதனை நிரம்புறதல்ல. அதனால கடைசி நேரத்துல ரொம்ப மெதுவான ஒரு பாடலை பாடி நல்லா ஆவியில நிரம்புங்கன்னு சொன்னோம். நிறைய சபைகள்ல கொஞ்சம் கொட்ட வேகமா ட்ரம்ஸ் பீட் வேகமா போட்டா ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க, கைத்தட்டி. அப்படி உங்களை ஆட வைக்க முடியும், ஆனா ஆவியில நிரம்ப வைக்க முடியாது. புரியுதா ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம்? ஆட வைக்க முடியும், ஆவியில நிரம்ப வைக்க முடியாது. ஆவியில நிரம்புறது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறார். நீங்க உணர்வடையும் பொழுதுதான் அந்த நிறைவை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே நான் எப்படி வாழ்கிறேன்? இப்ப இருக்கிறது போதுங்கிற நிலைமையில வாழ்றேனா, இல்ல என் இயேசு மணவாளன் வரும்போது அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு வாழ்கிறேன்? இந்த ஜனங்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணம், வெற்றி அடைந்ததற்கு காரணம் என்ன? வெற்றி அடைந்தவர்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. எண்ணெய் குறைந்து போய்விட்டால் என்ன செய்வது? ஒருவேளை மணவாளன் வர தாமதமாகிவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்று முன் ஆயத்தத்தோடு கூட வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. இப்ப நல்லா இருக்குமா, இப்ப சந்தோஷமா இருக்கா, விடு, அடுத்த வாழ்க்கையை பத்தி கவலை இல்லை, நாளை தினத்தை பத்தி எதுவும் யோசிக்காத. இப்ப எப்படி இருக்கும்? சிலருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? என்னைக்கோ இயேசு வரப்போறாராம், என்னைக்கோ செத்ததுக்கு அப்புறம் பரலோகம் போறோமா, அதை நினைச்சுக்கிட்டு ஏன் இந்த வாழ்க்கையை வெறுக்கிற? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு, செத்ததுக்கு அப்புறம் நீ எங்க போறன்னு யாருக்கு தெரியும்? இப்படி பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை அநேகருக்குள்ளே கொடுத்து ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறான். திருச்சபையே, நீ ஆயத்தத்தோடு வாழ்ந்தால்தான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்று இயேசு வந்தால் நான் பரலோகத்துக்கு செல்ல முடியுமா என்கிற ஒரு உணர்வோடு கூட வாழ வேண்டும். அக்கிரமங்கள் மிகுதியாய் கொண்டிருக்கிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப மொபைல் போன்லாம் ரொம்ப லேட்டஸ்டா வித்தியாசமா வர ஆரம்பிச்சிருக்கு. யாரும் உங்களை செல்போன்ல போட்டோ எடுக்க விடாதீங்க. அதை நான் மைக்ல சொல்ல அருவருப்பா இருக்கு. அப்படிப்பட்ட செல்போன்ல யாராவது உங்களை போட்டோ எடுக்கிறாங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா பெண்கள். மோசமான கேமராக்கள்லாம் வந்திருக்கிறது. அதை சொல்ல என் நாவு கூசுகிறது. நேற்றுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது, அநேகருக்கு நான் அதை அனுப்பினேன். அக்கிரமம் அதிகமாய் கொண்டிருக்கிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆனால் அவர் தாமதித்த போது எல்லாரும் தூங்கி விட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில தாமதம் நம்மை தூங்க வைக்க கூடாது. ஆமேன் சொல்லுவோமா? என்ன தாமதம்? ரொம்ப நாள ஜெபம் பண்ணி பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆண்டவர் பதில் கொடுக்க தாமதிக்கலாம். தூங்கிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிடாதீங்க. வெளிப்போடு இருங்க. தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், தாமதிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தாமதிக்கலாம், திருமணம் ஆவதற்கு தாமதிக்கலாம். தாமத நேரத்தில் தூங்கி விடாதீர்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் எப்பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு தெரியாது. அவர் வரும்பொழுது உங்களை தூங்குகிறவர்களாய் காணாமல் விழித்திருக்கிறவர்களாய் காண வேண்டும். எனவே ஆவிக்குரிய ஜீவியத்துல இப்பொழுது இருக்கிற நிலைமை போதும் என்கிற நிலைமையில் இல்லாமல் தொடர்ந்து ஆண்டவரை நான் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். இல்லையே சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது விதமாக எழுதுகிறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கொலோசையர் பட்டணத்துக்கு எழுதும் போது, உங்களுடைய ஒழுங்கை நான் கவனிக்கிறேன். சிஸ்டமேட்டிக் பிரேயர் லைஃப், சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங், சிஸ்டமேட்டிக் சோல் வின்னிங். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்கிறதா?
உங்க வீட்டை வந்து பார்த்தா அது ஒழுங்கான வீடா இருக்கணும், ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, அதை பார்த்தாலே உங்க ஜீவியம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சில வீடுகளுக்கு போனா அப்பதான் 3ஆம் உலக மகா யுத்தம் நடந்த முடிஞ்ச மாதிரி இருக்கும். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கண்டமான கிடக்கும். நம்முடைய வீடு ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்முடைய ஜீவியம் ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்முடைய ஜப ஜீவியம் ஒழுங்காக இருக்க வேண்டும், நம்முடைய வேத வாசிப்பு ஒழுங்காக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற காரியத்தில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். இந்த கொலோசே பட்டணத்து ஜனங்களை பவுல் பார்த்தது கிடையாது. எப்பாப்பிராத்தியத்தின் மூலமாக கேள்விப்பட்டார். இந்த சபையை ஆரம்பித்தது எப்பாப்பிராத்தியம். ஆனால் கேள்விப்பட்ட போது சொல்லுகிறார், உங்களுடைய ஒழுங்கை நான் பார்க்கிறேன், அது மட்டுமல்ல கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை நான் பார்க்கிறேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒழுங்குள்ள விசுவாசிகள், உறுதியுள்ள விசுவாசிகள், ரொம்ப சந்தோஷம். ஆனா இதே நிலைமையில இருந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. இப்பொழுது நீங்கள் ஒழுங்கும் உறுதியும் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், ஆனால் அதில் பெருக வேண்டியது அவசியம். அவள் தெளிவாக அங்கே சொல்ல, இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் முக்கியம் இல்ல, தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்ட் நிலைக்குமா? இன்றைக்கு நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்கிறேன், விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன், ஆனால் கடைசி வரை நான் உறுதியா இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஜெபம் இல்லாதவருடைய வாழ்க்கை வேர் இல்லாத மரம் போல. அதுதான் முந்தின வசனத்துல வேர் கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கத்தான் கர்த்தரை அறிய முடியும். கர்த்தரை அறிய அவரோடு பழக அவரோடு கூட வேர் கொள்ளுகிற உறுதியான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த கன்னிகள் தற்காலிக வாழ்க்கையில திருப்தியா இருந்தார்கள். எதிர்காலத்தை குறித்த தரிசனம் அவர்களுக்கு இல்லாமல் இல்லை, முன்னேற்பாடு இல்லை. எண்ணெய் விற்கிற இடம் தெரிந்தது, ஆனால் வாங்கி கொண்டு வர மனம் இல்லை. அப்படிதானே? மணவாளன் வந்துட்டாருன்னு கதவை அடைச்சதுக்கு அப்புறம் இவங்க போய் வாங்கிட்டு வராங்க. விற்கிறவரிடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள் சொன்ன உடனே வாங்குறதுக்கு ஓடுறாங்க. ஏன்? அந்த நேரத்துக்கு வரும்போதே வாங்கி கொண்டு வந்திருக்கலாமே. சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. தெரியும் ஜெபம் பண்ணணும்னு தெரியும், பைபிள் வாசிக்கணும்னு தெரியும், சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. நீ ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு சோம்பேறித்தனமா இருப்பாயானா உன் வாழ்க்கை தரித்திரத்தில் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் சுறுசுறுப்பு நமக்கு அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற்பாடு, ஆயத்த நிலைமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடம் தெரியும், எல்லாம் நாலேஜ் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த அறிவு நம்மை காப்பாற்றாது, கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நம்மை காப்பாற்றும். இயேசுவை பற்றிய அறிவு நம்மை காப்பாற்றாது, வேதத்தை பற்றிய அறிவு நம்மை காப்பாற்றாது, வேதம் தான் நம்மை காப்பாற்றும். சோ அவர்களுக்கு அறிவு இருந்தது, அனுபவம் இல்லை. பாதி பேர் புத்தியோடு நடந்தாங்க. இந்த 5 பேர் என்ன தெரியுமா சொல்லிப்பாங்க? நாங்க எவ்வளவு ஹாயா கையை வீசிட்டு வர்றோம். ஹலோ, நான் சொல்ற கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இந்த 5 பேரு தீவெட்டியை பிடிச்சிருக்காங்க, கூட என்ன கொண்டு வராங்க? அப்ப 2 கையும் வலிக்க வர்றாங்க. இந்த 5 பேர் சொகுசா ஒரு கையில தீவெட்டியை பிடிச்சிட்டு ஒய்யாரமா நடந்து வந்துட்டு, நாங்கெல்லாம் ரொம்ப ஓவர் பேர்டன் எடுக்கிறதே கிடையாது, ரொம்ப சிம்பிளா வர்றோமா போறோமா, நாங்கெல்லாம் எதுலையுமே கலந்துக்கிறது, நாங்கெல்லாம் எந்த ஓவர் பேர்டன் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த கையை நாங்க ஃப்ரீயா விட்டுருக்கோம். வந்தவர்களை, ஆயத்தம் உள்ளவர்களை கேலி பண்ணினார்கள், பகடி பண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவங்க அமைதியா இருந்தாங்க. மணவாளன் வர தாமதமானது, தூங்க ஆரம்பித்தார்கள். திடீர் நடுராத்திரியில மணவாளன் வந்து விட்டார். இருந்த எண்ணெய் காலியா போச்சு. அப்பதான் புரியுது, அவங்க முட்டாள் அல்ல, கேலி பண்ண நான் தான் முட்டாள். என்ன சொல்லுவோமா? ஆண்டவருக்காக ஆயத்தத்தோடு வாழ்றவங்களை பார்த்து கேலி பண்றீங்களா? ஒரு நாள் நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை வரும். என்றால் இப்பொழுது இருக்கிற சொகுசை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது, கதவு அடைக்கப்பட்டு வெளியே தள்ளப்படும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய புத்தியீனத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வெளியே பார்க்கும்போது புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்கன்னு தெரியல. ஆனா மணவாளன் வந்த போதுதான் யார் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்கன்னு தெரியும். இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்க எல்லாம் பார்த்து புத்தி இல்லாதவங்க மாதிரி தெரியுது. வீட்டுல ஹாயா டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், அங்க போலாம் இங்க வரலாம். இது போயிட்டு சாயந்தர நேரத்துல ஊழியம் கர்த்தர் வரும் பொழுது, கதவு அடைக்கப்படும் பொழுதுதான் அவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும்.
இன்றைக்கு தெரியாது. ஊழியக்காரன் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் இன்னைக்கு தெரியாது. ஆனால் மணவாளன் வரும்பொழுதுதான் நீ புத்தியோடு நடந்தாயா, புத்தி இல்லாமல் நடந்தாயா. 2 பேர் படுக்கையை படுத்திருப்பார்கள். யார்? கணவன் மனைவியா இருக்கலாம், அம்மா மகளா இருக்கலாம், அப்பா மகனா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம். ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஏன்? புத்தியாய் நடந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், புத்தி இல்லாமல் நடந்தவர்கள் கைவிடப்படுவார்கள். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஏன் ஆண்டவர்களை சொல்லுகிறார்? நீ புத்தியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற 5 பேரை பார்த்தாவது சுதாரிக்காமல் வாழ்ந்தார்கள். 5 பேரை பகடி பண்ணாங்களே தவிர இந்த 5 பேர் கையில என்ன இருக்குதோ நம்ம கொண்டு வரலையோங்கிற உணர்வு இல்ல. நாங்களாம் கொண்டு வரல, நீ என்ன பெருசா கொண்டு வர்ற? இந்த 5 பேரை பார்த்து மனம் திரும்ப மனதில்லாமல் அவர்கள் கேலி பண்ணினார்கள். உங்க வாழ்க்கை எப்படி? ஊழியம் செய்யறவங்களை பார்த்து கேலி பண்றீங்களா? இல்ல நல்ல பரிசுத்தமா இருக்கவங்களை பார்த்து கேலி பண்றீங்களா? இல்ல அவங்களை பார்த்து நீங்களும் அவங்களை போல வரணும் என்று முன்னேற்றத்தின் பாதையிலே உங்கள் மனதை வைக்கிறீங்களா? புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும். அடுத்து இவங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எப்படியாவது சமாளிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம். என்ன கொண்டு வராதுக்கு காரணம் என்ன? ஓரம் மணவாளன் வரப்போறாரு, எதுக்கு எக்ஸ்ட்ரா தூக்கிக்கிட்டு இல்ல, அவர் நீ புத்தியா நடக்கிறியா இல்லையாங்கிறத செக் பண்ணுவார். இவர்களுக்குள்ள இருந்த ஒரு எண்ணம், மிதமிஞ்சிய நினைப்பு, எப்படியாவது சமாளிச்சிடலாம். சில சொல்லுவாங்க, எப்படியாவது நான் பரவாயில்ல போயிடுவேன், ஆண்டவர் என்ன விட மாட்டார், எப்படியாவது கொண்டு போயிடுவார். உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாது, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாது, எப்படியும் விட மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சாமி தரிசனத்தை 25 ரூபா 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா டிக்கெட் வாங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் உன் இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், உன் இருதயம் பரிசுத்தமா இருந்தார். இவர்கள் சமாளித்து விடலாம். அநேக நேரத்துல, சில நேரத்துல நான் ஆயத்தம் இல்லாம இருப்பேன், சரீர பலவீனமோ அல்லது ஏதாவது வீட்டுல நான் ஏதாவது கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சதோ, இப்படிப்பட்ட நேரத்துல இப்படியே பரவாயில்ல இந்த வாரம் சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா வந்த வாரம் தோல்வியை நாம் பார்க்க முடியும். சமாளித்து விடலாம் என்று எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கிறோமோ தோல்வியை நோக்கி போகிறோம் என்ற அர்த்தம். நிறைய சொல்லுவோமா? என்ன இருக்கிற பணத்தை வச்சு சமாளிச்சிடலாங்கிற எண்ணம் வந்து அது நல்ல எண்ணம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் பண்ணாம பைபிளை வாசிக்காம சமாளிச்சிடலாம்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை கீழே விழ தள்ளுறதுக்கு பிசாசு காத்து கொண்டிருப்பான். எனவே ஆயத்தம் இல்லாமல் வாழக்கூடாது. இந்த சம்பவத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இங்கே புத்தி உள்ள புத்தி இல்லாத மனிதனை பற்றி ஆண்டவர் சொன்னார். அங்கே புத்தி உள்ள கன்னிகைகளை பற்றி ஆண்டவர் சொன்னார். இங்கே புத்தி உள்ள அல்லது புத்தி இல்லாத மனிதர்கள் கேட்டார்கள். எல்லாரும் வசனத்தை கேட்கிறார்கள். இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் எல்லாரும் வசனத்தை கேட்கிறீர்கள். இந்த சபையில் கேட்கிற செய்தி மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சியில செய்தி கேட்கிறீர்கள், பல விதங்களில செய்திகளை கேட்கிறீர்கள். கேட்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, கேட்டபடி வாழ்கிறவன் தான் புத்தி உள்ளவன். இன்றைக்கு சபையிலையும் 2 கூட்டமாக ஆண்டவர் பிரிக்கிறார். வசனத்தை கேட்கிறீர்கள், நல்லது. ஆனால் கேட்டபடி வாழ்ந்தால் கண்மலையின் மேல் உங்கள் வீட்டை கட்டுகிறீர்கள். ஒரு மலையின் மேல் ஒரு மனிதன் வீட்டை கட்டும் போது புயலை கண்டு பயப்பட தேவையில்லை. எங்கேயும் பாருங்க, புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன்கிறது எப்ப தெரிஞ்சது? சொல்லுங்க, எப்ப தெரிஞ்சது? புயல் அடிக்கும் போதுதான் தெரிஞ்சது. பயங்கரமான காற்று வீசும் போதுதான் தெரிஞ்சது. வெளியே வந்து பார்க்கிறவர்களுக்கு எப்படி தெரியும்? 2 வீடும் அழகாக ஒரே டிசைன்ல இருக்கு, ஒரே கலர் பெயிண்டிங் அடிக்கப்பட்டிருக்கு, ஒரே மாடல்ல கட்டப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல கிராமங்கள்ல போனீங்கன்னா அண்ணன் தம்பிகள்லாம் 5 பேர் இருந்தா பக்கத்துல வீடு கட்டிருப்பாங்க. அந்த வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போகும்பொழுது
அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேரு 5 வீட்டு பஸ் ஸ்டாப். என்னன்னா 5 வீடு ஒரே மாதிரி இருக்கும். வெளி தோற்றத்துல வித்தியாசம் இல்லை. எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறார்கள், எல்லாரும் ஆமீன் சொல்லுகிறார்கள், எல்லாரும் அல்லேலூயா சொல்லுகிறார்கள். வித்தியாசம் எங்கே? உன் வாழ்க்கையில் புயல் அடிக்கும் போது நீ கர்த்தருக்குள் நுழைப்பாயா? பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது நான் நிலை நிற்க முடியுமா? புத்தியோடு வாழ்கிறாயா? நான் எப்படி கட்டுகிறேன் என்பது எதை வைத்திருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பிரசங்கம் கேட்டுட்டு போறதில்லை, அந்த பிரசங்கத்தின்படி நான் வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் நல்ல பிரசங்கத்தை பண்ணதுக்காக கர்த்தர் என்ன பரலோகத்துல விட மாட்டாரு. நானும் இந்த பண்ண பிரசங்கத்தின்படி வாழாவிட்டா எனக்கு ஐயோ. நல்ல பிரசங்கம் பண்றதுனால ஒரு பாஸ்டர் பரலோகத்துக்கு போக முடியாது. அவரும் பரிசுத்தமா வாழ்ந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர, இவ்வளவு தியாகத்தோட ஊழியம் செஞ்சானேங்கிறதுக்காக பரலோகத்துக்குள்ள விடவே மாட்டார். சோ பிரசங்கம் கேட்கறீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அதை எப்படி கட்டி எழுப்புறீங்க? எடுத்து வாசிக்கலாமா? யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும். அடுத்தவர்கள் நம்மை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தி இல்லாமல் வாழ்கிறவர்கள் யார்? வசனத்தை கேட்டும் அதன்படி வாழாமல் விதவிதமா செய்தி கேட்கணும், புதுசா செய்தி கேட்கணும், புது தாட்டு நமக்கு கிடைக்கணும். இது ஏற்கனவே பாஸ்ட் பிரசங்கம் பண்ணதானே. டெய்லி கோல்கேட் பேஸ்ட் தான் பல்லு வளர்க்குறீங்க, டெய்லி அரிசி சோறு தான் சாப்பிடுறீங்க, போர் அடிக்க மாட்டேங்குது. அவசியம். அதே போலதான் கேட்ட பிரசங்கத்தையே கேட்டாலும் நம்ம திரும்புற வரைக்கும் அதைத்தான் ஆண்டவர் கொடுப்பான். இல்லையா சொல்லுவோமா? விதவிதமான செய்திகளை கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்தவங்க உங்களை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வசனத்தை கேட்டு அதன்படி வாழாவிட்டால் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள். எத்தனை பேர் உணர்றீங்க? அடுத்தவங்க உங்களை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தி உங்களை குற்ற உணர்வுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வர வேண்டும். இல்லையா சொல்லுவோமா? உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வர வேண்டும். நான் எப்படி வாழ்கிறேன் என்று எவாலுவேட் பண்ணி பார்ப்பதற்கு, மதிப்பீடு செய்து பார்ப்பதற்காக இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். எனவே புத்தி உள்ளவன் கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டினான், கடினமானது. மணல் அஸ்திபாரம் போறது ரொம்ப ஈஸி. என்ன இன்ஜினியர் உட்கார்ந்துருக்கார், கர்த்தர் சோத்திரம். மணல்ல வீட்டை கட்டுறது ரொம்ப ஈஸியா தோண்டிடலாம். அப்புறம் மௌலிவாக்கம் கதை தான் வரும். மௌலிவாக்கத்துல 11 மாடி கட்டடம் புஷ்ன்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. காரணம் என்ன? அஸ்திபாரம் சரியில்லை. நீங்க விசுவாசிகள் புஷ்ன்னு வளர்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஆள் இருக்க மாட்டேங்க. என்ன அஸ்திபாரம் சரியில்லை, எல்லாம் கீழே விழுந்துருச்சு. நான் எப்பவுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப அவசரப்படுறவங்கள நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பொறுமையா, நிதானமா யோசித்து. ஒருத்தர் வந்து கேட்டாங்க, நான் இதை பண்ணிருக்கா, உடனே அதை பண்ணிருக்கா. இன்னும் பண்ண வேண்டாம். இப்ப நீங்க கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், அதான் முக்கியம். அஸ்திபாரத்துல எந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு உயரமான கட்டடத்தை கட்ட முடியும். இந்த புத்தி உள்ளவன் என்ன செய்தான்? ஹார்ட் ஒர்க் பண்ணான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஹாய் ஹலோ ஆண்டவரே எப்படி நல்லா இருக்கீங்களா, குட் மார்னிங், இன்னைக்கு நான் அந்த வேலைக்கு போறேன், என்னை காப்பாத்துங்க, போற பஸ் சரியான நேரத்துக்கு வரணும் ஆண்டவரே. போன நேரத்துக்கு 1/2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுருந்தேன், இந்த பஸ்ஸுக்காரன் சரியா வரமாட்டேங்கிறான், இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. 2 வார்த்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறான். சாயந்தரத்துல வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னா. கடின உழைப்பு இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சொகுசு வாழ்க்கை அல்ல, அது ஒரு கடினமாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. கடின முயற்சி எடுக்கணும். சர்ச்சுக்கு வர்றது ஈஸி, சிலருக்கு அது கூட கஷ்டம். வந்து உட்கார்ந்து ஹாயா ஹலோ ஹவாரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறது இல்லையா? உண்மைதான். எல்லாரையும் வாரத்துல ஒரு நாள் இங்கதான் பாக்குறோம். நம்ம எல்லாம் சொந்த பந்த மாதிரி தான் இருக்கோம். நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு நோக்கம் இல்லாம சபைக்கு வந்துட்டு, சபைக்கு வர்றது எளிது கேட்டீங்களா, ஆராதிக்கிறது எளிது. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நான் சொன்ன வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அது கஷ்டம். என்ன கஷ்டம்? போன வாரத்துல என்னுடைய மகள் ஜானட் வந்து சொன்ன, விளையாட்டு டாடி அக்கா இந்த கணத்துல அடிச்சுட்டு ஆகும். நான் சொன்ன, அடுத்த கணத்தை காட்டு அப்படின்னு முன்னாடி பார்த்துட்டு போங்க. ஏன்? நம்ம பைபிள் என்ன சொல்லுது சொல்லுங்க. ஒரு கண்ணத்துல அடிச்சா முடியுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எவன்டா கண்ணத்தை காட்டுவான் அடிக்கலான்ட்டு கையை நீட்டிட்டு அலையிறோம் இல்லையா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரம் எங்க?
அதைத்தான் சொல்றாரு. அதான் கடினமான வாழ்க்கை. ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்டு. நிறைய கட்டளைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. சொல்லுறாரு, வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கஷ்டப்படும். ஜெபம் பண்றது ஈஸியா இல்ல, அது ஆவிக்குரிய காரியம். கஷ்டம்தான். ஜெபிச்சு ஜெபிச்சு பழகும் போது அந்த ஜெப ஜீவியம் நமக்கு சந்தோஷமா இருக்கும், ஈஸியா இருக்கும். நிறைய பேருக்கு காலையில எழுந்திருக்கிறது கஷ்டம், வேதத்தை வாசிக்கிறது கஷ்டம். பைபிளை திறந்து ஒரு அதிகாரம் வாசிட்டா அன்னைக்கு அவர் உலக சாதனை படைச்சிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா 2 வருஷம் வாசிக்கிறவர் இன்னைக்கு எவ்வளவு வாசிட்டாரு? ஒரு அதிகாரம் வாசிட்டார். தங்களை கொண்டு தங்களையே அளந்து கொள்ளுகிறவர்கள் புத்திமான்கள் அல்லன்னு பைபிள்ல போட்டிருக்கு. புத்தியோடு கூட வாழ்வோம். ஆண்டவர் சொன்ன வசனத்தை கேட்டு அதன்படி நாம் வாழ வேண்டும். வெளிப்புற வாழ்க்கையில தோற்றத்துல மட்டும் கவனத்தை செலுத்தினாங்க, அஸ்திவாரத்தின் மேல் கவனம் செலுத்தவில்லை. ஆபத்தை பற்றிய எச்சரிக்கை உணர்வு இல்லை. புயல் அடிச்சா என்ன ஆகும், ஒரு எர்த்குவேக் வந்தா என்ன ஆகும், எர்த்குவேக் வந்துச்சுன்னா பூமி எதிர்ச்சி வந்துச்சுன்னா கீழே விழுந்துருமே, அதை பற்றி அக்கறை இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலர் ஆலோசனை சொல்லியிருக்கலாம், எப்ப அந்த மணல்ல வீட்டை கட்டாத, ரொம்ப நாளைக்கு நினைக்க, ஆனா போயா எனக்கு தெரியும். ஆலோசனையை தள்ளி விட்டு இருக்கலாம். நீங்க ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களா அல்லது ஆலோசனையை தள்ளி விடுகிற ஆளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட். 3வது ஒரு சம்பவத்துக்கு வருவோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். முதலாவது சொன்னேன், புத்தியுள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள், ஆயத்தமில்லாத வாழ்க்கை. வெளிப்புற வாழ்க்கைக்கு மட்டும் அவர்களும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆயத்தம் இல்லை, அறிவுரையை ஏற்கவில்லை. 2வது புத்தியுள்ள மனிதன், புத்தி இல்லாத மனிதன். கடின உழைப்பதும் செய்யவில்லை, சொகுசாக வாழ நினைத்தான். எனவே ஈஸியா எந்த வேலை இருக்கு அந்த வேலையை செஞ்சான். ஆபத்து வந்த போது தாக்கு பிடிக்க முடியவில்லை, வீடு அழிந்தது. 3வது லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை. சம்பவத்தை சொல்லுகிறேன், என்ன கவனிங்க. அது யாரை பத்தி போட்டிருக்கு? யாரை பத்தி போட்டிருக்கு? இளைய குமாரங்க. கெட்ட குமாரன் யாரும் சொல்லாதீங்க. அதுக்கு பேரு நம்ம எல்லாம் என்ன பேர் வச்சிருக்கோம்? கெட்ட குமாரன் யாருக்கு பாப்போம்? புத்தி உள்ளவன், புத்தி இல்லாதவன். இதுல யார் புத்தி உள்ளவன், யார் புத்தி இல்லாதவன்? சொல்லுங்க. அப்பாட்ட சண்டை போட்டுட்டு எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், அவன் புத்தி இல்லாதவனா? அப்பா கூடயே இருந்தவன் புத்தி இல்லாதவனா? அப்பா கூடயே இருந்தவன் தான் புத்தி இல்லாதவன். அப்பா விட்டு தூரமா போனவன் என்ன பாஸ்டர் அநியாயமா பேசுறீங்க? அப்பா கூட இருக்கவன் தானே புத்தி உள்ளவன். அப்பா விட்டு தூரமா போயிட்டான், அவனை போய் புத்தி உள்ளவன் சொல்றீங்களே. வாசிக்கலாம். அந்த காரியத்திலே இந்த இளையகுமாரன் புத்தி இல்லாமலும் இருந்தான், புத்தி அடைந்தான். இல்லையா சொல்லுவோமா? புத்தி இல்லாமல் போனான், ஆனால் புத்தி தெளிந்தது என்று சேரன் சொல்லுகிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, புத்தி இல்லாமல் நடந்தான், ஆனால் புத்தி தெளிந்தது. இந்த சம்பவத்தை ஏன் எடுத்தேன் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் புத்தி இல்லாமல் நடந்து வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் புத்தியை தெளிய வைக்கத்தான் கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவார். சரி, நான் புத்தி இல்லாம வாழ்ந்துட்டேன், இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு புத்தி தெளிய கடவுள். கடந்து போனதை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவர் புத்தி தெளியதான் கர்த்தர் சொல்கிறார். இளையகுமாரன் என்ன செய்தான்? தகப்பனிடத்துல போய் வாசிங்க அந்த வசனத்தை. 11ஆம் வசனம். இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், இங்கே சொல்லப்பட்ட சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இவன் தகப்பனிடத்துல போய் என்னுடைய சொத்தை எனக்கு கொடுங்கிறான். அதாவது யூதர்களுடைய வழக்கத்தின்படி தகப்பன் மரித்த பின்புதான் சொத்தை பங்கிட வேண்டும். தகப்பன் உயிரோடு கூட இருக்கும்போது சொத்தை பங்கிட்டால் அது அந்த தேசத்துக்கு அவமானமாக, அந்த குடும்பத்துக்கு அவமானமாக காணப்படும். ஆனால் அவனுடைய புத்தீனமான காரியம் என்ன? சொத்தை கேட்டது தவறல்ல, ஆனால் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கவில்லை. அதாவது அவன் செய்த காரியம் என்ன? விரும்பினபடி வாழ நினைத்தான். அப்பாட்ட அடிக்கடி போய் காசு கேட்டிருப்பான். அடிக்கடி அவர் சொல்லியிருப்பார், இதுக்கெல்லாம் காசு கிடையாது, அதுக்கெல்லாம் காசு கிடையாதுன்னு. அப்பாவோட அறிவுரை பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு எது பிடிக்க மாட்டேங்குது? அப்பாவோட ஆசீர்வாதம் வேணும், ஆனா எது பிடிக்க மாட்டேங்குது? அப்பாவோட புத்திமதிகள் இன்னைக்கு அனைவருக்கு பிடிக்கல. இவன் தான் நினைத்தபடி வாழ விரும்பினான். அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது,
நம்ம பாவியா இருக்கும்போதுதான் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்தோம். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறின பின்பு அவருடைய சித்தத்தின்படி வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனுடைய சொற்கேட்டு நடக்க விரும்பவில்லை, தான் விரும்பினபடி வாழ நினைத்த. அன்னைக்கு அநேக புத்தி இல்லாம நடக்கிற காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. நான் நினைச்சபடி நடக்கணும், நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படித்தான் வாழணும், என் மைண்ட்ல என்ன தோணுதோ அப்படித்தான் வாழ. இன்னைக்கு இந்த காலத்துல உள்ள பிள்ளைகளை பார்த்தா பயமா இருக்கு. என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும். அதுக்கு நம்ம விட்டு கொடுத்துறோம்னா சந்தோஷம், அப்பா அம்மா மேல சந்தோஷம். அவன் தான் விரும்பினபடி வாழ நினைத்தான். இரண்டாவதாக, தான் வாழ விரும்பிய வாழ்வுதான் சந்தோஷமான வாழ்வு என்று தவறாக கணக்கிட்டான். புரியுங்களா? விரும்பினபடி வாழ்றது தப்பு கிடையாது, ஆனா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை என்று அவன் தவறாக கணக்கிட்டான். சில நேரத்தை ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு ரொம்ப ஜாலியா குட்டி சவத்துல போய் உட்காந்துக்கிட்டு கழுத கட்ட குட்டி சவம். எப்ப பார்த்தாலும் சில வாலிபர்கள் எங்க இருப்பாங்க, இடிஞ்சு போன சவத்துக்கு பக்கத்துல அது வேலிக்காத்தா முள்ளு இருக்க இடத்துல அப்படி உட்காந்துக்கிட்டு ஜாலியா பேசிட்டு போற வர்றவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு, கேட்டீங்களா? அதுதான் ஜாலின்னு நினைக்கிறாங்க. இல்லாட்டி பைக்ல அப்படி ஜாலியா சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட போய் சினிமா தியேட்டருக்கு போறது, அப்படி கிரவுண்ட்ல போய் விளையாடி அவங்களோட சந்தோஷமா இருக்கு. நீ நினைக்கிறபடி வாழ்ற வாழ்க்கை தான் சந்தோஷம் என்று தவறாக கணக்கு போடாது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? உங்க புத்தியில தோன்றதுதான் அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடாது. தான் விரும்பினபடி வாழ நினைத்த வாழ்வுதான் சந்தோஷம் என்று நினைத்தான். மூன்றாவதாக, தகப்பனுடைய வளர்ப்பு முறையை அவன் விரும்பவில்லை. தேவைக்கு தருவாரு, அனாவசியமா தரமாட்டார். சொத்தை கேட்க காரணம் என்ன? அவன் விரும்பின அளவுக்கு தரல. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? சொத்தை கேட்டதுக்கு காரணம் தகப்பன் கொடுத்தார், ஆனால் இவன் விரும்பின அளவுக்கு கொடுக்கல. அதனால தகப்பனுடைய கண்டிப்பான வளர்ப்பு முறை பிடிக்கல. வாலிப தம்பி தங்கச்சி, உங்க அப்பா அம்மாவுடைய கண்டிப்பான வளர்ப்பு முறை தான் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு அவர்கள் உன்னை கண்டிப்பாய் வளர்ப்பதற்காக அவர்கள் மேல் கோபம் கொள்வாயானா உன் தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பாதி வாழ்க்கைக்கு மேல உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. எனவே உன் தாயும் தகப்பன் உன்னை கண்டித்து வளர்த்தால் அதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவதூறை உண்டு பண்ணுவான். பிள்ளைங்க கேட்கிறாங்க, இஷ்டத்துக்கு விடாதீங்க, உங்க பிள்ளைகளை நீங்களே நரகத்துல தள்ளுறீங்க. சில சொல்லுங்க, சொன்ன கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர், 2 அடி கொடுங்க. ஐயோ அவன் என்ன அடிச்சுவான் பாஸ்டர். அப்படி பயந்து பயந்து வளர்த்து உங்க வளர்ப்பு முறை சரியில்லாம வளர்த்துட்டீங்க. நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆமென் சொல்லுவோமா? பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை கண்டிச்சு வளர்க்கணும். பெற்றோருடைய கண்டிப்பு பிடிக்கலங்கிறீங்களா? நான் வளர்ந்துட்டேன், சுயமரியாதை குப்பத்தொட்டில தூக்கி போடு. இந்த வாலிப வயசுல என்ன தேவைப்படுது பிள்ளைகளுக்கு? சுயமரியாதை. எங்களுக்கு மதிப்பு வேண்டும். நீ எதிர்காலத்தில் மதிப்போடு கூட வாழ வேண்டுமானால் உன் பெற்றோருடைய கண்டிப்பு அவசியம். ஆமென் சொல்லுவோமா? எதிர்காலத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால் இன்றைக்கு உன்னுடைய பெற்றோர் உன்னை கண்டிப்பு வளர்ப்பது அவசியம். கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில வளர்க்கணும். கண்ட கோபத்தை கொண்டு போய் பிள்ளைங்கிட்ட காட்டக்கூடாது. மனைவி மேல இருக்க கோபத்தெல்லாம் பிள்ளைங்கிட்ட காட்டி, அது புருஷன் மேல இருக்க கோபத்தெல்லாம் பிள்ளைங்கிட்ட காட்டி, தேவையில்லாம உங்க டென்ஷனை பிள்ளைங்கிட்ட காட்டக்கூடாது. வேதம் சொல்லுவது, உங்கள் பிள்ளைகள் விடநெற்றி போகாமல் இருக்க அவங்களை கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைகளை நம்ம கோபப்படுத்தக்கூடாது. கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில் வளர்ப்பீர்களாக. நீங்க கண்டிக்கிற காரியத்தை கர்த்தர் ஆமேன்னு சொன்னார்னா கண்டிக்க. இல்ல உங்க டென்ஷனையும் கோபத்தையும் என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுடைய வளர்ப்பு முறையை அவன் விரும்பவில்லை. தகப்பனுடைய அறிவுரையை ஏற்கவில்லை. கேட்டவொடனே அப்பா பிரிச்சு கொடுத்துருப்பாரா? வசனம் அப்படி சொல்லுது. அதாவது வசனத்துல கேட்டா கொடுத்துட்டாருன்னு போட்டிருக்கு. ஆனா எவ்வளவோ புத்தி சொல்லியிருப்பாரு. இப்ப வேண்டாம்ப்பா, நான் சத்தக்கப்புறம் உனக்கு தானே வரப்போகுது, இப்ப என்ன அவசரம், உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் தரேன்னு சொல்லியிருப்பார். தகப்பனுடைய அறிவுரையை அவன் ஏற்கவில்லை. திருச்சபையே, நம் ஊழியக்காரன் தான் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன். நான் இங்கே தகப்பன் என்று சொல்லும் பொழுது 3 தகப்பன். முதலாவது உங்களை பெற்ற இந்த உலக தகப்பன், 2வது உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன், 3வது நம்மை ரட்சித்த நம்முடைய பரம தகப்பன். தகப்பனுடைய அறிவுரை இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது நல்லா இருக்கு, ஆவிக்குரிய தகப்பன் போதகர் சொல்றது கசக்குது, கஷ்டமா இருக்கு. தாயின் போதகத்தை, தகப்பன் புத்தியை கேள்.
தகப்பன் புத்தி இப்பொழுது உனக்கு தெரியாது, உனக்கு அறிவு இருக்கலாம், உன் பெற்றோருக்கு அனுபவம் இருக்கிறது. எனவே எப்படி வாழ வேண்டும் உன்னை கண்டித்து வளர்க்கும் போது சில நேரத்தில் பார்த்திருக்கேன், பிள்ளைகளை போட்டு சும்மா சொத்து 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 சொத்துன்னு போட்டு அடிப்பாங்க. கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். இருக்கிற எரிச்சலாம் பிள்ளைகள்கிட்ட காட்டினீங்கன்னா எல்லாம் வச்சுக்கிறோம், மனசுல வச்சுக்கிறோம். ஒரு நாள் வரும்போது அது காட்டும். பிள்ளைங்களை கண்டிங்க, ஆனா உங்க எரிச்சல் எல்லாம் அதுகிட்ட காட்டாதீங்க. அப்புறம் பிள்ளை இப்படித்தான் இருக்குன்னு போல அது பிள்ளைய பத்தி அது போட்டு அடிக்கும். சில இடத்துல பாட்டிமாரு சொல்லுவா, பொதுவாக சொல்லுவாங்க, பாட்டி வளர்க்குற பிள்ளை பேர் பிள்ளை, யாராவது பாட்டி வளர்த்தா தப்பா நினைக்காதீங்க, பழமொழி அப்படி இருக்கு. கேட்டீங்களா? பொதுவா என்ன சொன்னா, பிள்ளைய கண்டிக்க மாட்டே, பிள்ளைய அடிக்காதரா, நீ எல்லாம் அந்த வயசுல எவ்வளவு சேட்டை பண்ண எனக்கு தெரியாது. இப்படி வளர்த்த பிள்ளை உருப்படுமா? நீ அந்த காலத்துல எவ்வளவு சேட்டை பண்ண எனக்கு தெரியாது, இப்ப பிள்ளைய போட்டு அடிக்க. பிள்ளைய இவங்க அடிச்சு வளர்த்திருப்பாங்க, நம்ம பிள்ளைய அடிச்சு வளர்க்கும் போது பிள்ளைய தொடாதமா, ஏன்னா அந்த பிள்ளை எப்படி கேட்டு போட்டோம். தகப்பனுடைய அறிவுரையை அவன் ஏற்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். தவறான நண்பர்களை தெரிந்தெடுத்தான். இவன் புத்தீனமா செய்த காரியம் என்ன? தவறான நண்பர்கள். ஏன்னா பின்னாடி உள்ள காரியத்தை பார்க்கும்போது அவன் தூர தேசத்துக்கு போய் இஷ்டப்படி வாழ்ந்தான்னு போடுறது. தவறான நண்பர்களை தெரிந்தெடுத்தான். உன்னோடு கூட இருக்கிற நண்பன் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். நீ கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு ஏற்ற நண்பரா இருக்கணும். ஊர் கதை, உலக கதை, அவங்களை பத்தி பேசுறது, இவங்களை பத்தி பேசுறது, இந்த மாதிரி நண்பர்களை தெரிஞ்செடுத்து அவங்களுடைய சுபாவம் மாறிப்போம். அநேக இடங்கள்ல பார்த்திருக்கேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 2 சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பத்தினா அவங்க பாஸ்டர் பத்தி தான். கேட்டீங்களா? அவங்க சொன்னாங்க, எங்கிட்டே அந்த பாஸ்டர் பத்தி குறை சொன்னாங்க. கர்த்தர் சொல்றேன், நான் சொன்னேன், ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனம். அந்த பாஸ்டர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு போல, அதை பேசி அந்த நேரம் பார்த்து நான் அங்க போனேன். எங்கிட்டையும் சொன்னாங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர், எங்கிட்டே அந்த குறைய சொன்னாங்க, ரொம்ப கவனமா இருங்க. பாஸ்டர் 1ஆம் நம்பர் பாவியா இருந்தாலும் ஒன்ன தொடவிட மாட்டாரு, தனியா வச்சுதான் கவனிப்பாரு. இதுதான் சவுளுடைய வாழ்க்கையில பாக்குறோம். சவுளுக்குள்ள பேய் இருந்துச்சு, அசுத்த ஆவி இருந்துச்சு, ஆனா தாவீது தொட பயம்தான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணாங்க. நீங்க சொல்லுவோமா, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனுக்கு நேர வரல நீட்டினா அது ஆபத்து நமக்கு. சரி, தவறான நண்பர்களை தெரிந்தெடுத்தான். உன்னுடைய நண்பன் உன்னுடைய ஆளுக்குரிய ஜீவித்தில் வளர்வதற்கு உதவி செய்கிற நண்பனா இருக்க வேண்டும். நீ கர்த்தரை உறுதியாக கற்றுக்கொள்வதற்கு உனக்கு உதவி செய்யக்கூடிய நண்பனாக இருக்க வேண்டும். சோ அப்படிப்பட்ட நண்பர்களை அவன் தெரிந்தெடுக்கவில்லை. தவறான பழக்கம் உள்ளவர்களோடு நட்பு வைத்தான். ஏன்? பின்பாக அண்ணா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான்? உன்னுடைய ஆஸ்தியை வேசிகளிடத்தில் அழித்து போட்டவன் என்று சொல்லுவான். அப்ப அவன் இருக்கும்போது என்ன பழக்கம்? தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தது. தேவப்பிள்ளையே புத்தியினமாய் வாழ்ந்தான். ஏன்? அவனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை. இங்க உட்கார்ந்துருக்க நீங்க எப்படி? ரட்சிக்கப்படாத தண்ணி அடிக்கிற நண்பர்கள் தான் இன்னைக்கு அவங்கள விட்டு விலகுங்க. அவங்கள நேசிங்க, வேணான்னு சொல்லல, ஆனா அவங்களோட ஃபெலோஷிப் வைக்கக்கூடாது. கர்த்தரோடு நீங்க நடக்கிறதுக்கு உறுதுணையா இல்லாத எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். ஆண்டவர் அப்படிதான் கத்துக் கொடுத்துருக்காரு. ஆனா ரொம்ப ஐக்கியம் வச்சீங்கன்னா அந்த பாவம் உங்களை பிடிச்சிடும். தவறான பழக்க வழக்கம் உங்களுடைய நட்பு வைத்திருந்தான். கூட இருந்தாலும் யாருடைய அன்பு அறியல, அப்பாவோட அன்பு அறியல, மத்த உலக அன்புதான் பெருசுன்னு நினைச்சான். கூட இருந்தானா யாருடைய அன்பு அறியல, அப்பாவோட அன்பு அறியாமலே வளர்ந்தான். பிள்ளைகளே, உங்க பெற்றோருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. அப்பாவோட அன்பை பார்க்கல, அப்பாவோட கண்டிப்பை மட்டும்தான் பார்த்தான், அப்பாவோட அன்பை அவன் பார்க்கவே இல்லை. எப்பதான் அவனுக்கு அறிவு வந்துச்சு? எப்பதான் அன்பை புரிஞ்சான்? புத்தி தெளிஞ்ச போதும், ஐயோ எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளு இருந்தான். புத்தி தெரிகிற வரைக்கும் அவன் எப்படி நடந்தான்? புத்தி இல்லாம இருக்கும் போது தகப்பனுடைய அன்பை அவன் அறியவில்லை, அறியாமலே வளர்ந்தான். பங்கு கிடைச்ச உடனே அப்பா விட்டு ஓடிட்டான். பக்கத்திலேயாவது வாழ்ந்திருக்கலாமே. சொத்து கிடைச்சவன எவ்வளவு நாளுக்குள்ள என்ன போட்டிருக்காங்க? சில நாளைக்கு பின்பு, ஐயா ஒரு மாசம் கூட இல்ல, சொத்து கிடைச்சவனே அப்பா கட்டுக்கு தூரமா போயிட்டேன்னா பக்கத்துல இருந்து நொய் நீங்கிட்டு இருப்பாரு. டேய், பணத்தை இப்படி செலவழிக்காதரா, அப்படி செலவழிக்காதரான்ட்டு என்ன செய்வாரு? ஏதாவது நொய்னு சொல்லுவாருன்ட்டு மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு தூர பேசிட்டு போயிட்டான். சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்க போயிட்டான்? நம்ம என்ன செய்யறோம்னு நம்ம அப்பாவுக்கு தெரியவே கூடாது. தூர இடத்துக்கு போயிட்டான். தூர இடத்துக்கு போயிட்டு எதுக்கு தெரியுமா? இஷ்டம் போல வாழ.
இஷ்டம் போல வாழ்வதற்கு தூரமான இடத்துக்கு போயிட்டான். அது அவன் செய்த தவறு. தவனுக்கு தகப்பனுடைய பக்கத்தில் இருக்காம அடுத்து 2 விடாமல் தகப்பன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, எல்லா வச்சும் தானே போட்டிருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். நாளைக்கு திரும்ப வரணுமே அப்படிங்கிற எண்ணம் இல்ல, எல்லாத்தையும் சுருட்டிட்டு என்ன செய்தான், போயிட்டான். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு போகிறேன், நிரந்தரமாக அப்பாவை விட்டு பிரிய நினைச்சான். அப்பான்னு சொல்லும் பொழுது 3 காரியம்: பெற்ற தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், பரலோக தகப்பன். இதுல முக்கியமா நீங்க நினைக்க வேண்டியது பரலோக தகப்பன். இல்லையா சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய அறிவுரை நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமா போயிட்டோ. ஆட்கள் ஆசீர்வாதம் கிடைக்க வரைக்கும் ஆண்டவரே 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 இருப்பாங்க. ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் தூரமா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு தூரமா போயிடுவாங்க. பணம் வர்ற வரைக்கும் தான் அப்பா. நான் கையில 4 காசை சம்பாதிச்சு ஆரம்பிச்சோடனே இந்த பேச்சு மாறும், தோரணம் மாறும். என்ன சொல்லுங்கப்பா அப்படின்னு நிலைமை வரும். என்ன சரி, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அது சாபங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க சம்பாதிக்கிற பணம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் உங்க உள்ளத்துல கொடுத்திருக்கிற பாசம் தான் முக்கியம். இல்லையா சொல்லுவோமா? எனவே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தூரமா போயிட்டான். எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தூரமா போயிட்டோம். ஜெபம் பண்ண என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் கிட்ட வா மகனின்னு தான் கூப்பிடுறாரு. நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு தூரமா போயிட்டியோ? ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானு அர்த்தம். இவன் உனக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. ரைட். அடுத்தவன் என்னங்க? அப்பா பக்கத்துல இருந்தா அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுவாரு. பணத்தை கையாள அறியாதிருந்தான். என் அண்ணனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எல்லாவற்றையும் அழித்து போட்டான். நல்ல கவனிங்க, அந்த வசந்த வாசிங்க. செலவழித்தான் என்று போடவில்லை, அழித்து போட்டான் போட்டிருக்கு. வாசிங்க இந்த வசனம் கண்டுபிடிங்க. சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதாவது கையில பணம் அப்பா கையில இருந்து வாங்கும் போதே அவன் வாழ்க்கை சரியில்லை. நிறைய பாவம் பண்ணணும்னு நினைச்சான். போதிய பணம் இல்ல. அந்த தவறான பழக்க வழக்கத்தை இன்னும் இன்பமா செய்யணுங்கிறதுக்கு தான் சொத்தை பிரிச்சுட்டு வந்தான். அப்ப துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். ஹலோ, புருஷன் சம்பாதிச்சு வந்து கொடுக்குற காசுல 4 காசாவது சேர்த்து வச்சா புத்தியா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். கொடுக்கறதெல்லாம் உடனே செலவிச்சுட்டு ஒன்னும் இல்ல 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 இல்லன்னு பாட்டு பாடினீங்கன்னா எல்லாத்தையும் அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். 4 காசை சேர்த்து வச்சு பாடுங்க. இல்லையா சொல்லுவோமா? இப்பதானே 200 ரூபாய் கொடுத்தேன், அது எந்த மலைக்கு புரிஞ்சு போச்சு. அதே சமயத்துல புருஷனும் புரிஞ்சு தரணும். நீங்க கொடுக்குற பணம் அன்னைக்கு தேவைக்கு சரியான அளவுதான் கொடுக்குறீங்களா? 50 ரூபாய் கொடுத்துட்டு 5 தடவை சொல்லி காட்டக்கூடாது. நான் 50 ரூபாய் கொடுத்தேன், 50 ரூபாய் கொடுத்தேன். சில நேரத்துல என் மனைவி எங்கேயாவது வரும்போதப்பா 1 கிலோ தக்காளி வாங்கிப்பாங்க, என்னத்தையாவது வாங்கிட்டு வாங்கன்னு போனா நான் ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்குண்டா, சார் 70 ரூபா. என்னமா 70 ரூபா? இப்ப புரிந்து அவங்களுக்கு விலைவாசி எப்படிமா புரியுது உங்களுக்கு? நான் உங்களை கேட்கிறேன், புரியுதா? செலவழிக்கணுமே தவிர பணத்தை என்ன செய்யக்கூடாது, அழிக்க கூடாது. அப்பா கஷ்டப்பட்டு 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. 4 வருஷத்துல எல்லாத்தையும் அழிச்சிருவோம். அப்பா கஷ்டப்பட்டு என்ன செய்வாரு, சேர்த்து வைப்பாரு. 4 வருஷத்துல எல்லாத்தையும் அழிச்சுப்பாரு. இருக்கிறத நீங்க இன்னும் அதிகமாக்குற ஆளா தான் இருக்கணுமே தவிர இருக்கிறத அழிக்கிற ஆளா இருக்கணும். எப்படி அதிகமாக்கணும்? கிருபைகளை அதிகமாக்கணும், வரங்களை அதிகமாக்கணும், பணத்தை அதிகமா சம்பாதிச்சு பெருசாக்கணும். இருக்கிற பணத்தையே சுரண்டி சாப்பிட்டு பேலன்ஸ் குறையுது. புத்தியிடம் நீ சேவிங்ஸ் எடுத்து சாப்பிடலாமா? அது அல்ல. அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லு. சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் செலவழிக்கிற ஆளா இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே சாதாரண போன் எல்லாம் வரல, வேண்டாம், சூப்பர் போன் தான் வேணும், ஸ்மார்ட் போன் தான் வேணும். ஹலோ, சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு அதிகமான செலவெழுத்து வைக்கிற பிள்ளைங்க தான் நம்ம நாட்கள் இருக்காங்க. சுவிட்சர்லாந்துக்கு நான் போயிருந்தப்ப அங்க ஒரு குடும்பம் 2 வயசு பிள்ளை கையில ஐபோனை கொடுத்தாங்க. ஐயோ, போல காஸ்ட்லியான போனை கையில கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அது சூப்பரா 2 வயசு தான். எடுத்து அதை வாட்டுக்கு 2-3 நோட்டி அது கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆச்சரியப்பட்டு போனோம். எனக்கு அதை தொட கூட தெரியாது. அந்த போன் எப்படி ஆப்ரேட் பண்றது. எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்து அந்த ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்து
அதுக்கப்புறம் தான் அதை கத்துக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் ஏதாவது சந்தேகம் வந்தா என் மகள்கிட்ட தான் கேட்பேன், இதை ஏதாவது பாடுறா அப்படின்னு. நம்மளை விட பிள்ளைங்க அட்வான்ஸா போய்கிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ற ஆளா இருக்காரு, புத்தியினமாய் வாழ்கிற வாழ்க்கை. என்ன சொல்லுவோமா? நான் சில நிமிடத்துல முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. இந்த இளையகுமாரனுடைய காரியத்துல அவனுடைய மனம் திரும்புதலை குறித்து பாசிங்கள். தகப்பன் இருதயத்தை அறிந்திருந்தான், அன்பை அறிந்திருந்தான். முதல்ல எதுவுமே அறியல, ஆனா புத்தி தெளிந்த போது. எந்த வசனம் வாசிங்க? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17. வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது 17ஆம் வசனத்துல போதும். இப்ப புத்தி தெளிஞ்சிருச்சு. புத்தி தெளிஞ்சுமே அதே அப்பா தான். இல்ல கவனிங்க, அப்பா மாறல, அதே அப்பா தான். யார் மாறி இருக்கா? உங்க பெற்றோர் நல்லவங்க தான், நீங்க தான் மாறணும். சில பெற்றோர் உண்மையிலே நீங்க தவறான பழக்க வழக்கங்கள், முன்மாதிரியான வாழ்க்கை இல்லாட்டா உங்க பிள்ளைகளை பார்த்து கத்துக்குங்க. சில பிள்ளைகள் சொல்லலாம், எங்க பெற்றோரை பத்தியா பாச சொல்றீங்க? அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நைட்ல வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? அந்த பெற்றோர் நீங்க முன்மாதிரியா வாழ முடியாது. நான் சொல்றது ஆவிக்குரிய பெற்றோருக்கு தான் நான் சொல்றேன். அப்பா மாறல, மகன் மாறிட்டான். இப்ப புத்தி தெளிஞ்சிருச்சு. என்ன இருந்தாலும் எங்க அப்பா அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். மேல பார்த்து சொல்லுங்க. என்ன இருந்தாலும் எங்க அப்பா அப்பா. சாத்தா அன்பா இருக்கிற மாதிரி மோசம் பண்ணுவான். ஆனா ஆண்டவர் அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டார், கண்டிச்சு வளர்ப்பாரு. ஏன் அதெல்லாம் அன்பு இருக்கு. இப்ப அப்பாவுடைய இருதயத்தை அறிஞ்சுக்கிட்டான். அப்பா சொன்னதுக்கெல்லாம் இதுதான் காரணமோ, நான் இந்த நிலைமைக்கு வரக்கூடாதுங்கிறது தான் எங்க அப்பா புத்தி சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கிறாம எங்க அப்பாவை தப்பா நினைச்சிட்டேன்னு இப்ப எதை அறிந்து கொண்டா? தகப்பனுடைய உண்மையான அன்பை அறிந்திருந்தான். இப்ப இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டான். தண்ணி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அங்க உள்ள ஒரு குடியான இடத்துல போய் ஒண்டி கொண்டான். பன்றி மேய்க்கிற வேலை கிடைச்சது, சாப்பாட்டு வழியில. நீ பன்றி மேய்ச்சி, ஆனா சோறு போட மாட்டேன், அதனால பன்றி மேய்க்கிற தவிட சாப்பிட போறான். அப்பத்தான் உணர்ந்தான், தகப்பன் வீட்டுல இருக்கிறதாயா எப்பவுமே மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். எங்க போனாலும் பிசாசு ஒண்ணு பண்ணி வைக்க விட்டுருவான். திருச்சபையாகிய உன் தகப்பன் வீடுதான் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கத்தோடு நாமத்தை மேம்படுத்துவோமா? நீ தகப்பனுடைய வீட்டுல இருக்க வரைக்கும் தான் உனக்கு மேன்மை. நீ வெளியே போன சின்ன பின்னமாயிடுவேன். நீங்க நிறைய பேர் சபையை அவ்வளவு லேசா நினைச்சிட்டு போயிடுறாங்க. போனவங்க வாழ்க்கையில நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வரட்டு கௌரவத்துக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர ஒண்ணுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அப்பா வீட்டை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான். ஸ்தோத்திரம். ஆனா இப்ப புரியுது, நான் தூரமா வந்திருக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். இவன் கஷ்டத்தை பார்த்து அப்பா பக்கத்துல இருந்தா உதவி செஞ்சிருப்பாரா? செஞ்சிருக்க மாட்டாரா? தூரமா போனதுனால தகப்பனுடைய உதவி அவனுக்கு கிடைக்குது. அப்ப பார்த்து பார்த்து வளர்த்தவர் இப்ப உதவி செய்ய முடியல. ஏன்? எங்க போயிட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான். இப்ப கடைசியில என்ன ஆகி போச்சு? அப்பாவுடைய அன்பை உணர்றான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அப்பா வீட்டுல இருக்கும்போது நான் மேன்மையா இருந்தேன். 4 பேர் சல்யூட் அடிப்பாயா. ஏன்னா வேலைக்காரர்களில் அநேகருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. நிறைய வேலைக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுல இருந்தா உங்களுக்கு எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய கோடானு கோடி தூதர்களை கத்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரி நாமத்தை பயன்படுத்துறார். அப்பா வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. நல்ல கவனிங்க. இவன் என்னதான் குடிகாரனா இருந்தாலும், என்னதான் ஆஸ்தியை அழிச்சு போடக்கூடிய ஒரு சுபாவம் இருந்தவனா இருந்தாலும், இவன் வீட்டுக்குள்ள வரும்போது இப்ப உள்ள நிலைமையும் கூட யோசிச்சு பாருங்க. அப்படி கார்ல வர்றான், தண்ணி அடிச்சுட்டே வர்றான், அப்படியே போதையில வர்றான். கேட்டை திறக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பான். கேட்டை திறந்தோடனே வணக்கம் சாமின்னு கிராமத்து பாணியில சொல்றதோ, குட் ஈவினிங் சார்னு சொல்றது பட்டணத்து பாணியில எவனோ ஒருத்தர் அங்க இருந்திருப்பான். போன உடனே அவன் பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு, அவனுடைய லக்கேஜை தூக்கிட்டு போறதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பான். போன உடனே சட்டை கட்டு போடுவான், துவைக்கிறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்க, வாஷிங் மிஷின் வந்துருக்கும். ஆனா இப்ப வர்றவங்க போறவனுக்குலாம் இவன் சாலட் அடிக்கணும். பன்றி மேய்க்கிறான். அந்த குடியான வரும்பொழுது ஐயா வணக்கம் யோசிக்கிறான். ஏன் இந்த நிலைமை? தகப்பன் வீட்டை விட்டபடிங்க. தகப்பன் வீட்டை விட்டபடிங்க இந்த நிலைமை. இப்ப தகப்பனுடைய அன்பை உணர்ந்தான், தகப்பன் வீட்டினுடைய மேன்மையை உணர்ந்தான். கத்தர் சோத்திரம்.
இப்ப பணத்தோடு திமிரா போனவன் உடைஞ்ச உள்ளத்தோடு தாழ்மையோடு வர்றான். என்ன சொல்லணும்? பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, பணம் நிலைக்காதுன்னு சொல்லுங்க, உறவுதான் நிலைக்கும்னு சொல்லுங்க. மொத்தமா சொல்லுங்களேன். பணம் நிலைக்காது, உறவுதான் நிலைக்கும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இப்ப போகும்போது எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளவு பணம் இருக்கியா, யாருடைய உதவியும் தேவையில்லை. சின்ன வயசுல எனக்கு நடந்த ஒரு கதையை சொல்றேன். நான் அடிக்கடி சினிமா ஆசையில என்ன பண்ணுவேன்னா, எங்க அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு வந்து வச்சிருப்பாங்க, அதை தெரியாம திருடிட்டு போய் நான் சினிமா போயிருக்கேன். போயிட்டு வந்து அடி வாங்குவேன். அடி தாங்க முடியல. ஒரு நாள் என்ன 6 ரூபா. சொல்லுங்க, எத்தனை ரூபா? 6 ரூபா. எப்ப தெரியுமா? 1978. 1978 நிறைய பேர் இங்க பிறந்திருக்கலாம் இல்லையா? 78 6 ரூபாய் எடுத்துக்கிட்டு எங்க ஊருக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு பட்டணம் இருக்கு, அந்த சிட்டி, அங்க போயிட்டு இந்த 6 ரூபாய முதலீடா போட்டு என்ன தெரியுமா செய்யணும்? சினிமா தியேட்டர்ல முறுக்கு விற்கிற வேலை செஞ்சிடலாம். ஏன்னா டெய்லி என்ன பார்க்கலாம்? சினிமா பார்க்கலாம். இந்த வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். இந்த 6 ரூபாய் எடுத்துக்கிட்டு இனிமேல் இந்த வீடு தேவையில்லை, இனிமேல் யாரும் எனக்கு தேவையில்லை, என் கையில 6 ரூபாய் இருக்கு, முறுக்கு வித்து நான் என்ன செய்ய போறேன்? உழைச்சிக்கிறேன். ஏன்னா அப்ப அந்த 6 ரூபாய்க்கு எவ்வளவு முறுக்கு வாங்கி என்ன செய்ய விற்கலாம். ஏன்னா தியேட்டருக்கு போனவங்களுக்கு தெரியும், இடையில என்ன வித்துக்கிட்டே வருவாங்க? முறுக்கு வித்துக்கிட்டே வருவாங்க, கடலை மிட்டாய் வித்துக்கிட்டே வருவாங்க. இவன் சினிமா பார்த்துக்கிட்டே தின்னுக்கிட்டே இருப்பான். கேட்டீங்களா? அப்படி எடுத்துட்டு போனேன். இந்த 6 ரூபாய் 6 நிமிஷத்துக்கு காலி ஆயிடுச்சு. போகும்போது கெத்தா போனேன். வீட்டுக்கு வரும்போது தலை கலந்து அப்படி கண் திறக்கப்பட்டவன் விளந்து கொடுத்தாங்க. போகும்போது எப்படி போனா? திமிரா போனான். சில நாட்கள் கையில பணம் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது சொல்லுவாங்க, கேப்பா இவனை கையில பிடிக்கவே. அப்படி ஒரு நாளும் போகாதீங்க. எத்தனை கோடியை கொடுத்தாலும் தாழ்மையோடு இருந்து பாருங்க, கோடிகள் பெருகிக் கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கை கோடிகள் பெருகிக் கொண்டே இருக்கும். எத்தனை கோடி வந்தாலும் தாழ்மையா நம்ம இருக்க கற்றுக்கொள்ளணும். இல்லையா? சொல்லணும். ஸ்தோத்திரம். திமிரா போனவன் தாழ்மையோடு கூட வர்றான், தோல்வியை ஒற்றுக்கொண்டான். அன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? தோல்வியை ஒத்துக்கிறது. நான் சமாளிச்சிருவேன். அதாவது ஈகோ ப்ராப்ளம் அல்லது பிரெஸ்டிஜ் இஷ்யூ. என்ன தெரியுமா? தோல்வி எப்படி ஒத்துக்கிறது? தோல்வியை ஒத்துக்குங்க, அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பண்ணி உனக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தோல்வியை ஒத்துக்கிட்டான். நான் சூஸ் பண்ண வாழ்க்கை சரியில்லை, நான் செலக்ட் பண்ண வாழ்க்கை சரியில்லை, தோல்வியை ஒத்துக்கிட்டான். தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து அல்லையான்னு சொல்லாங்க. செஞ்ச பாவத்தை ஒத்துக்குங்க, கிருபை கிடைக்கும். என் வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டது அதான். தவறு ஏதாவது பாவம் செஞ்சிடும், ஆனா போகும்போது எப்படி போகணும்? அவன் செய்யறதுக்கு முன்னாடி போன மாதிரியே கெத்தா போக கூடாது. போய் உட்காந்து அழகும், தெரியாம பண்ணிட்டப்ப மன்னிங்க பண்ண மன்னிச்சுட்டு போறாரு. தோல்வியை ஒத்துக்கிறோம் இல்லையா? சொல்லுவோமா? தோல்வியை ஒத்துக்கிட்டு வரணும். அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டான். இப்ப புரியுதா? நீ யாராம புத்தியினமா செஞ்ச காரியம் 12 காரியம் புத்தியினமா செஞ்சான். ஆனா இப்ப புத்தியோட செய்யறான். தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டான், தகப்பன் வீட்டின் மேன்மையை உணர்ந்தான், பணத்தோடு திமிரா போனவனுக்கு உடைஞ்ச உள்ளத்தோடு வந்தான், தாழ்மையை கற்றுக்கொண்டான், தோல்வியை ஒத்துக்கொண்டான், தாழ்மையோடு திரும்பி வந்தான். இப்ப மூத்தவனை பார்ப்போம். சொத்தை வாங்கிக்கிட்டு கூடயே இருந்தான். சொத்தை யார் யாருக்கு பிரிச்சு கொடுத்தாரு? இளையவனுக்கு மட்டும் கொடுத்தாரா, மூத்தவனுக்கு சேர்த்து கொடுத்தாரா? அந்த வரைக்கும் லாபம் சுருட்டிக்கிட்டு கூடயே இருந்து யாரோட சொத்தை அனுபவிக்கிறான்? அவன் கையில பணம் இருக்கு, அதெல்லாம் சேவிங்ஸ்ல போட்டு யார பணத்தை அனுபவிக்கிறான்? அப்பா பணத்தை. சில பிள்ளைகள் விவரமான பிள்ளைங்க தன்னுடைய சம்பாத்தியத்தெல்லாம் பேங்க்ல போட்டுருவாங்க, அப்பா வீட்டிலேயே உட்கார்ந்து சுரண்டிக்கிட்டு இருப்பாங்க. இல்லையா? சொல்லுவோமா? நான் சொல்றது கல்யாணம் பண்ண பிள்ளைங்க சொல்றேன். கல்யாணம் ஆகாதவங்க அப்பா வீட்டுல தானே இருக்கணும். ஒரு சிலர் முழிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு, தப்பா பிரசங்கம் பண்ணிட்டாங்க. இளையகுமாரன் சொத்தை பிரிச்சுட்டான், ஆனா யாரு கூட தான் இருந்தான்? சரி, ஒருவேளை நல்ல மனசுன்னு சொல்லலாம். அவன் பணம் முக்கியம் இல்லை, அவனுக்கு அப்பாதான் முக்கியம், அதனாலதான் கூட இருந்தான். எப்படி வேணாலும் நம்ம வியாக்கியானம் பண்ணலாம் இல்லையா? அதனால பணத்தை வாங்கிட்டு போகல, கூடயே இருந்தான். எதுக்கு தெரியுமா கூட இருந்தான்? சொல்றேன், பின்னாடி சொல்றேன். சொத்தை வாங்கிக்கிட்டு கூடயே இருந்தான். தகப்பனோடு மனம் திறந்து பேசாம இருதயத்துல கசப்பை வளர்த்துக்கிட்டே இருந்தான். கூடத்தான் இருக்கான், ஆனா என்ன எப்படி இல்ல, நல் உறவு இல்லாம கசப்பை வளர்த்துக்கிட்டே கூட இருந்தான். ஏன்? பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் இவ்வளவு காலம் உங்க கூட இருந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி கொடு, உன் சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இரு,
அவன் சொத்தை வாங்கிட்டு போய் அவன் சொத்துல சந்தோஷமா இருந்தான் ஃப்ரெண்ட்ஸோட. ஆமீன் சொல்லுங்களேன். நீ கூட இருக்க உன் சொத்தை வாங்கிட்ட, உனக்குரிய சொத்து இருக்கு, உனக்குரிய ஆட்டுக்குட்டி இருக்கு, உனக்குரிய மாடு இருக்கு, உன் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்கு, உன் ஆட்டுக்குட்டி ஆடி அப்பா தரல அப்பா தரல உள்ளுக்குள்ள கசப்ப வச்சுக்கிட்டே உட்கார. சொந்த தகப்பனா இருக்கட்டும், ஆவிக்குரிய தகப்பனா இருக்கட்டும், பரம தகப்பனா இருக்கட்டும், கசப்ப வச்சுக்கிட்டு உள்ள உட்காராத. வெளியே சொல்லுவோமா? கசப்பு உள்ள இருக்கு, ஆனா வெளியே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சே, மூத்த பையன் மாதிரி வருமா, தங்கமான பையன், அப்பா கிழிச்ச கோட்டை எப்படி தான் கோடை கோடை போட்டு வச்சிருக்காரு, வேற வழி இல்லை. ஆனா பாக்குறது சரிப்பா. மாய்மாலமான கீழ்ப்படிதல், மனம் திறந்த கீழ்ப்படிதல் இல்ல. எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? மாய்மாலமான. நீங்க ஊழியத்துல கீழ்ப்படுறீங்களே, உண்மையான கீழ்ப்படிதலா இருக்குமே தவிர மாய்மாலமான கீழ்ப்படிதலா இருக்கக்கூடாது. நீ கீழ்ப்படிஞ்ச எல்லாரும் பாராட்டினாங்க, ஆனா உள்ளுக்குள்ளேயே கசப்ப வச்சுக்கிட்டே இருந்தான். அப்பாவோடு கூட இருந்தான், ஒன்றா இருந்தான், ஒரு மனம் இல்லாமல் இருந்தான். சபையில நீங்க எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கீங்க, ஒரு மனமா இருக்கீங்களா? அதான் முக்கியம். ஒன்னா கூடி வர்றது முக்கியம் இல்ல, ஒரு மனமா இருக்கீங்களா? சபை தரிசனம், சபை வளர்ச்சி, சபையினுடைய முன்னேற்றம். குடும்பத்துல இருக்கீங்க, உங்க குடும்பத்துல எல்லாரோட ஒரு மனமா இருக்கீங்களா? புருஷன் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்றது, மனைவி ஒண்ணு சொன்னா புருஷன் ஒண்ணு சொல்றது, பிள்ளைங்க ஆளுக்கு ஒண்ணு. ஒரு மனம் இல்லாத இடத்துல எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஒண்ணு சொன்னா சரி அவர் சொல்றாரு அதன்படி செய்வோம், சரி அவர் சொல்றாலே செய்வோம். இவன் ஒன்றா இருந்தான், ஆனால் ஒரு மனமாக இருக்கவில்லை. கர்த்தர் சொத்தம். சகோதரனுடைய மனம் மாறுதல விரும்பல. போய் தொலைஞ்சான்னு நினைச்சான், திரும்ப வந்துட்டான். போனவன் திரும்பி வந்துட்டான். இவனுக்கு மனசு கேட்கல, ஐயோ போனான்னு நினைச்சேன், இப்ப திரும்ப வந்துட்டானே. அநேகருடைய மனம் திரும்புதல் கெட்டு அழியன்னு நினைப்பாங்க. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. யாராவது என் முன்னாடி அவன் கெட்டு அழியணும், அவனுக்கு புத்தி வரணும், அவன் நாசமா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. உனக்கு இப்படி வரும்பார், உனக்கு அப்படி வரும்பார், இப்படி ஆயிடுவார். அது அன்பின் அடிப்படை அல்ல, எரிச்சலின் அடிப்படை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். ஆனா இந்த குமாரனுக்கு, மூத்த குமாரனுக்கு தம்பியினுடைய மனம் திரும்புதல் பிடிக்கும். ஒருத்தர் சொன்னாரு, என் மகன் குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவனா மட்டும் மாறக்கூடாது. எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. குடிகாரனா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா அவன் கிறிஸ்தவனா மட்டும் மாறக்கூடாது. அவன் கொள்ளக்காரனா மட்டும் இருந்துட்டு போட்டோம், ஆனா கிறிஸ்தவனா ஐராக்கியம். இவனுக்கு அப்படிதான். போனவன் ஏன் வந்தான்? அடுத்தவங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட முடியும். சிலர் பாருங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, 4 பேர் ரொம்ப சந்தோஷமா கலகலப்பா இருந்தா இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க தெரியல. நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்க தெரியல. நான் நினைக்கிறேன் சில சபைகள்ல சில போதகர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன், அவங்க சிரிச்சே நான் பார்த்ததில்லை. அதான் பரிசுத்தம் நினைக்கிறாங்க, அதான் பரிசுத்தம் நினைக்கிறாங்க. சந்தோஷப்படுங்களோடு கூட சந்தோஷப்படுங்க. சில சபைகளை நான் பார்த்திருக்கேன், பாஸ்டர் பக்கத்துல போறதுக்கு ஜனங்கள் பயப்படுவாங்க. மரியாதை இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. பாஸ்டருங்கிற மரியாதை ஏற்றக்கூடாது. பாஸ்டருக்கு தகப்பனுக்குரிய மரியாதை கொடுக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? சில வீடுகளுக்கு போகும்போது பாஸ்டர் ஏன் பிசாசு மாதிரி காட்டுறீங்க பிள்ளைகளுக்கு? பாஸ்டர் நல்ல ஒரு சில பிள்ளைங்க வந்து நான் வீடு வச்சுட்டீங்களா வரும்போது சில பிள்ளைங்க அங்கிள் இல்லடா பாஸ்ட் அவன் கூப்பிடுப்பான். நீங்க தான் கெட்டு போனீங்கன்னு அவனு அதுக்காக நாளைக்கு வந்து என்ன வந்து அங்கிள் இருக்காங்க. பிள்ளைங்க மனசுல என்ன தோணுதோ அப்படி பழக்குங்க. பாசம். நான் மனைவிட்ட சொல்லியிருந்தேன், இந்த சிஸ்டர் பிரதர் வயசுல மூத்திருக்காங்களா அக்கான்னு கூப்பிட்டு பழகுங்க. வெளியே சொல்லுங்களேன், பிரதர் பிரதர். சின்ன பையனா இருப்பான், வயசுல பெரியவரா இருப்பார், பிரதர் அண்ணேன்னு கூப்பிடுங்களேன். வெளியே சொல்லாம வயசுல மூத்திருந்தா அண்ணேன்னு கூப்பிட்டு பழங்க. அதான சந்தோஷம். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? சும்மா அந்த பிரதரு சிஸ்டரு ஸ்தோத்திரம். வயசுல மூத்து இருந்தாங்கன்னா அக்கான்னு கூப்பிடுங்க, எனக்கு தங்கச்சி இங்க வாமான்னு கூப்பிடுங்க, தம்பி இங்க வாப்பான்னு கூப்பிடுங்க, அண்ணன் இங்க வாங்கணும்னு கூப்பிடுங்க. அதை விட்டு போட்டு அதுக்காக ஆண்கள் பெண்களை பார்க்கும்போது வயசுல மூத்த வந்து அக்கா இங்க வாங்கன்னு கூப்பிடுங்க, வயசுல குறைஞ்சதா அம்மா இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுங்க. அது பாசத்தை ஏற்படுத்தும். அப்படின்னு சொல்லுவோம், பாசத்தை ஏற்படுத்தும். மனைவி சில சபையில அக்கான்னு கூடுவாங்க. என்ன கோடம்பாக்கத்துல இருந்த தம்பிமார் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் கூப்பிடக்கூடிய ஊழியக்காரங்களா மாறிட்டாங்க.
ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு சிலர் என்ன அண்ணன் தான் கூடுவாங்க. சரி, அவனுக்கு அனைவரோடு சேர்ந்து சந்தோஷப்பட தெரியல. இதான் அவனுடைய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்பாவை பத்தி பார்க்க போறோம். சுருக்கமா நான் முடிச்சிட விரும்புறேன். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, பொறுத்து கொள்ளுங்கள். மகனுடைய சுய சித்தத்துக்கு குறுக்கே நிற்க விரும்பல. அப்பா கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. ஏன் தெரியுமா? அறிவுரையை ஏற்க மனசு இல்லாத நேரத்தில் அறிவுரையை கொடுக்க கூடாது. பெற்றோர் நல்லா கவனிங்க. முதல்ல புத்தியீனமா போனதுக்குரிய காரணத்தை சொன்னேன். ரெண்டாவது, புத்தி வந்தா எப்படி நடந்துக்கிடுவாங்கன்னு சொன்னேன். வீட்டிலே இருந்தாலும் புத்தி இல்லாம இருந்தாங்க எப்படி இருந்தாலும் சொன்னேன். இப்ப அப்பாவுடைய நிலைமையை பார்ப்போம். மகனுடைய சுய சித்தத்துக்கு குறுக்கே நிற்க விரும்பல. நீங்க அடம் பிடிச்சு ஏதாவது செய்யணும்னா பரலோகத்தின் பிதா குறுக்க நிற்க மாட்டார், உன் இஷ்டத்துக்கு விட்டுருவார். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? கையை பிடிச்செல்லாம் இழுக்க மாட்டார். சொல்லுவார், இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லுவார். நான் இப்படிதான் போவேன் அப்படின்னா குறுக்கெல்லாம் நிற்க மாட்டார். லெட் தம் கோ, அவங்க போட்டோம் அப்படின்னு விட்டுருவார். தகப்பன் மகனுடைய சுய சித்தத்துக்கு குறுக்கே இருக்க விரும்பலை. மகனை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தவர் எப்படி கஷ்டப்படுவானோ என்ற நிலவிலே கஷ்டப்பட்டிருப்பான். இப்ப அப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா மகன் எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப இவருக்கு தெரியும் இவனுடைய ஜீவியம் துன்மார்க்கமான ஜீவியம். இவன் கையில கொண்டு போற காசை செலவழிச்சுவான். என்ன கஷ்டப்படுறானோ என்ன பாசத்துல மகனுடைய கஷ்டத்தை நினைத்து இவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அதாங்க பரம தகப்பன். அதிலே சொல்லுவோமா? சொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இல்லைங்க, மகனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். போனது போயிட்டான். இவன் நான் இனிமேல் திரும்பியே வரக்கூடாது எல்லாத்தையும் சுருக்கிட்டு போயிட்டான். ஆனா அப்பா நினைச்சாரு, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மகன் வரமாட்டானா? இல்லையா சொல்லுவோமா? ஆனா ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு நாளும் மகனை தேடி போகவில்லை. திரும்ப சொல்றேன், மகனுடைய வரவை எதிர்பார்த்தான். ஆனால் ஒரு நாளும் அப்பா மகனை தேடி போகவே. ஏன் தெரியுமா? கர்த்தர் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மதிப்பற்றதாக மாறிவிடும். நான் சொன்ன திரும்ப சொல்லுங்க, புரிந்து கொள்ளப்படாத அன்பு மதிப்பற்றதாக மாறிவிடும். மறட்டு நான் சேர்த்துக்கிறேன்னு அன்போடு கூட இருந்த அன்புள்ள தகப்பன் தான் அவன் வரவை எதிர்பார்த்தான், ஆனால் தேடி போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள தகப்பன், அன்பற்ற சகோதரர்கள். ஏன் தெரியுமா? ஒரே தகப்பனுடைய பிள்ளையா இருந்தாலும் அன்பு அப்பாவுடைய அன்பு, ஆனா பிள்ளைங்க 2 பேரும் முட்டிக்கிறாங்க. ஒரு தாய் வயிற்றுல பிறந்து ஒரு தகப்பனுடைய வயிற்றுல பிறந்து நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க மூத்த அண்ணனுக்கு 75 வயசு, 2வது அண்ணனுக்கு 65 வயசு, எனக்கு 53 வயசு. நாங்க 3 பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம். சில மனக்கசங்க வசப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா ஒரு நாள் நாங்க சண்டை போட்டது கிடையாது. சண்டை எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதுக்காக பேசாம அமைதியா விட்டுருவோமே தவிர, பேசாம அமைதியா விட்டுருவோம். சில கோபம் எரிச்சல் வரும், அங்க போய் சண்டை போடுறது கிடையாது, அப்படியே அமைதியா விட்டுருவோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டைன்னு வந்தது கிடையாது. நீங்க எப்படி? ஒரு தாய் வைச்ச பிள்ளைகளே, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளே, நீங்க எப்படி? அக்கா தங்கச்சி 2 பேரும் வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியல. அன்புள்ள தகப்பன், அன்பற்ற பிள்ளைகள் 2 பேரும் அடிக்கடி முட்டிக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகனுக்கு எதையும் தர ஆயத்தமா இருந்தான். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிட்டாலும் இன்னும் தகப்பன் வீட்டுல இருக்கு. கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நீ அழிச்சிருந்தாலும் நீ அவர்கிட்ட வந்தேன்னா இன்னும் உனக்கு கொடுக்கிறதுக்கு அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் பாவத்தில் வாழ்ந்து அசுத்தத்துல வாழ்ந்து வந்திருக்கலாம். அன்னைக்கு புத்தி தெளிந்து வருவாயானா உனக்கு கர்த்தர் கையில மோதிரத்தை வைத்திருக்கிறார், நல்ல வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த அர்த்தம் என்ன? உனக்கு தேவையானதெல்லாம் நான் தரேன். செருப்பு இல்லாம ஒரே மகனே, உன்னை என்னைக்கு இந்த கோலத்துல பார்த்தேன், இந்த செருப்பு நான் உனக்கு கையில 5 விரலுக்கு 5 மோதிரம் போட்டு அழகு பார்த்தனே, ஒண்ணுமே இல்லை. இவன் கைக்கு மோதிரத்தை கொண்டு வந்து போடணும். மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்குது. நீ எல்லாத்தையும் இழந்து போயிட்டு வந்தாலும் என் வீட்டுக்குள்ள வந்த உடனே முன்பு இருந்த அதே அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். கரங்களை தட்டி கத்தோட நாம தமிழ்படுத்தணும். நீ எவ்வளவு எக்கேடு கட்டி போயிருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவத்தை திரும்பி வரும்பொழுது உன்னை அழ வைக்கிற தெய்வம் அல்ல, கண்டிக்கிற தெய்வம் அல்ல, உன்னை அழகு பார்க்கிற தெய்வம் இயேசு. உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிற தெய்வம் இயேசு. நீ தூரத்துல புத்தியீனமா வாழ்ந்தது போதும், நெருங்கி வாங்க, ஆண்டவருக்கு பக்கத்துல வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புத்தியீனமாய் வாழ்ந்தவர்கள், புத்தியாய் வாழ்ந்தவர்கள்
3 கூட்டத்தை சொன்னேன். கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன், மணலின் மேல் கட்டினவன். எண்ணெயை கையில் எடுத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தத்தோடு சென்ற புத்தியுள்ள கன்னிகை, ஆயத்தமில்லாத புத்தி இல்லாத கன்னிகை. எடை குறிக்கிறது, இன்றைக்கு இந்த பூமியிலே என் வாழ்க்கை எப்படி கட்டுகிறேன்? புத்தியாய் கட்டுகிறேனா இல்லையா? கன்னிகளை போல வருங்காலத்துக்குரிய தேவைகளை நினைத்து ஆண்டவரை சந்திக்கும் போது நான் எம்டியா இருக்கக்கூடாதுங்கிற எதிர்கால தரிசனத்தோடு புத்தியாய் வாழ்கிறேனா? தூரமாய் நான் போயிருந்தாலும் தகப்பனுடைய அன்பை நினைத்து புத்தி தெளிந்து வருகிறேனா? 2 பேருமே புத்தி இல்லாத பிள்ளைங்க, ஆனா ஒருத்தர் புத்தி தெளிஞ்சிட்டு இல்லையா சொல்லுவோமா? இந்த இளையகுமார் என்னங்க சொல்றான்? தேசியலில் நான் எவ்வளவோ காலம் உங்களுடைய ஒரு வாரத்துக்கு கீழ்ப்படியாம கூட இருந்தோம், எனக்கு ஒரு நாளாவது என் நண்பர்களோட சந்தோஷமா இருக்க உதவி செஞ்சியா? நான் கேட்கிறேன், நீ என்னைக்காவது அப்பாட்ட மனம் திரும்ப கேட்டியா? நான் என் பிள்ளைகளை வச்சுதான் பிரசங்கம் பண்றேன். என் பிள்ளைங்கிட்ட கேட்பேன், எனக்கு ஒரு சட்டை வேணா நான் நேர போய் கடையில் எடுத்து வந்துடுவேன், எனக்கு ஒரு பேண்ட் வேணா நான் போய் கடையில் எடுத்து வந்துடுவேன், எனக்கு ஏதாவது செருப்பு வேணா எடுத்து வந்துடுவேன். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு கேட்டா தான் கிடைக்கும். ஏன்னா உங்க தேவை எனக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? நீங்க கேட்கணும், உங்க தேவை என்னன்னு என்கிட்ட கேட்டா தான் தெரியும். சில பிள்ளைங்க வீட்டிலேயே இருப்பாங்க, அப்பாட்ட கேட்க மாட்டாங்க. எனக்கு பார்த்து பார்த்து செய்யணும். யோசிக்காத, உங்க அப்பாவை சோதிக்காத, உங்க தாய் தகப்பனை சோதிக்காத. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இவன் கூட அப்பா கூடயே இருந்தான், ஆனா மனம் திறந்து கேட்கல. இதை சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்றேன். பிரசங்கியார் இல்லையா, நாங்க கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது உள்ள சோதிக்கணும். மாஸ்டர் வரவே இல்லை வீட்டுக்கு, சோதிக்காதீங்க, கூப்பிடுங்க, வருவோம். இல்லையா சொல்லுவோமா? இல்லையா? மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பொறுமைக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா அப்படிதான் இருந்தா, மனசுக்குள்ளே வச்சுட்டு பொறுமைக்கிட்டே இருந்தான். ரொம்ப நாளைக்கு வரவு சீராகாது. கடைசியில சொன்னா, வேசியலிடத்துல உடைய ஆஸ்தி உன்னுடைய குமாரன். யாரு யாரு? உன் தம்பி தானே. ஆனா சொல்றது என்ன சொல்றான்? உன்னுடைய மகன். உனக்கு என்ன வேணும்? என்ன தம்பி வேணும்? இல்ல, தம்பி பாசம் போயிடுச்சு. பாசம் இல்லாதவன், மனம் திறந்து பேசாதவன். பாசம் சில ஆட்களை பார்த்திருக்கேன், மனம் திறந்து பேச மாட்டாங்க. அவங்கள்ட்ட என்னத்தை பேச? சந்தோஷமா இருந்த இந்த பூமியில நல்லா குடிப்பதுன்னா பைபிள்ல போட்டிருக்கிறது புசிப்பதும் குடிப்பதுன்னா நம்ம டீ காஃபி இந்த மாதிரி சொல்றது. புசிப்பதும் குடிப்பதுமே என்று சந்தோஷமா இருக்க தவிர வேற மேன்மையே இல்லையா? நீ உண்மையில இருந்து என்ன பிரயோஜனம்? யாரு கூடயும் பழகாம ரிசர்வ்டா இருந்து என்ன பிரயோஜனம்? சந்தோஷமா இருக்கு. அண்ணன் சொல்லுவோமா? ஒரே வீட்டுலதான் இருக்கான், எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்க முடியாது. வேலைக்காரங்கிட்ட விசாரிக்கிறான், என்ன அங்க சத்தம் கேட்குது, மேலதாளம். எங்க வீட்டுல வந்து அப்பாட்டே கேட்கலாம்ல, நேர்ல கேட்காம அடுத்தவங்கிட்ட கேட்கறது. சபையில ஒரு காரியம் நடந்துச்சுன்னா என்னன்னு பாஸ்டர்டையும் சிஸ்டர்ட்ட வந்து கேளுங்க. சொல்லுவோமா? அடுத்த ஆள் மூலமா கேட்கிற பழக்கம் இருக்கக்கூடாது, அது ஆபத்தான ஆட்கள் நடக்கும். வீட்டுல ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்பாட்ட போய் நேரடியாக கேளுங்க, என்ன என்ன நடக்குதுங்க. அடுத்த ஆள் மூலமா கேட்காது, இன்னும் 3வது ஆள் மூலம் வேலைக்கார மூலமா கேட்டு விடுறான். ரொம்ப கஷ்டமான காரியம். அப்பாவை பார்த்தாரு, அந்த கதை எப்படி முடியும் தெரியுமா? அப்பா சொல்றாரு, இளையகுமாரன் உள்ள போனான்னு என்னன்னு தெரியும், வெளியே நின்று பேசினா உள்ள போன, அவன் வெளியே போனவன் உள்ள வந்துட்டான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். முந்தினோ பிந்தினோராய், பிந்தினோ நீங்க பிந்திருந்தாலும் பரவாயில்ல, முந்தினோராய் மாறுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க. நேரம் கடந்து வச்சு மன்னிச்சுங்க. இன்னைக்கு முக்கியமான பிரசங்கம், உங்களுக்கு தேவையான பிரசங்கம், அதனாலதான் இதை சொன்னது. தேங்க்யூ ஜீசஸ். நீ புத்தியால் வாழ்கிறாயா, புத்தி இல்லாமல் வாழ்கிறாயா? தம்பி தங்கச்சி, சகோதரனே சகோதரி, நீங்கள் புத்தியால் வாழ்கிறீர்களா, புத்தி இல்லாமல் வாழ்கிறீர்களா? வெளிப்பிரகாரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அஸ்திபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல அன்போடு இருங்கள், மனம் திறந்து பேசுங்க, ரிசர்வ்டா இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், இனிமேல் அன்பா இருக்காரு, உங்களுக்கு தேவையெல்லாம் கொடுக்க வல்லவரா இருக்காரு. ஆனா அவருடைய கண்டிப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த இளையகுமாரன் அப்பா விட்டு போன காரணம் அவருடைய கண்டிப்பு பிடிக்கல, அவருடைய அணுகுமுறைகள் பிடிக்கல. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு இருந்தாலும் அப்பா விட்டு போறணுமே, நம்ம உணர்வு இல்லாம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டோம். சூழ்நிலைகள் மாறணும். அப்பா கோபப்படலை. எங்கடா வந்த, எதுக்காக வந்த, எந்த மூஞ்சியில வந்த? கோபப்படலை, அன்பை வெளிப்படுத்தினார்.
அப்பா வீட்டுல எப்பயுமே சந்தோஷம் உண்டு. அப்பா வீட்டுலதான் எனக்கு வேண்மை உண்டு. அப்பா வீட்டுல எனக்கு மதிப்பு மரியாதை உண்டு. உன் வாழ்க்கையில பரிசுத்தாவிங்கிற அபிஷேகம் எண்ணி குறைந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி அபிஷேகத்தான நிறத்திலும் கேட்டு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாம வசனத்தின்படி செய்கிறவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டு இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் புத்தியினமே வாழ்ந்து இந்த வருகையில கைவிடப்பட்டு வெளியே கதறிக் கொண்டிருந்த அந்த புத்தியில்லாத கண்ணிகளை போல நாங்கள் நாவோடு அறுபடும். புயல் அடித்த போது, மழை சுரிந்த போது, வீடு முழுவதும் அணிந்த போது, ஐயோ நான் புத்தியினமே வீட்டை கட்டிவிட்டேனே இந்த புறமில மனிதனே வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பா எங்கள் வாழ்க்கை நாவோடு அறுபடும். நாங்கள் நினைத்ததுதான் வாழ்க்கை, நாங்கள் விரும்பியபடி வாழ்வதுதான் வாழ்க்கையின் உல்லாசம் என்று புத்தி இல்லாமல் நடந்த இளையகுமாரனை போல வாழ்ந்தவராகப்படி புத்தி தெளிந்த மகனை போல வாழ்வதற்கு அப்பா கூட இருந்தாலும் அன்பில்லாமல் நிறுவனம் இல்லாமல் மனக்கசப்போடு வாழ்ந்த புத்தி இல்லாத மூத்த மகனைப் போல வாழாதபடி புத்தியை இழந்திருந்தாலும் புத்தி தெளிந்து அப்பா வீட்டிலே சந்தோஷமா வாழக்கூடிய இளையகுமாரனை போல வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல காரியங்களும் இப்படி கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறதையும் இதாவது தேவனுடைய அந்த பரிசுத்தாவின் அன்னை நம் மனிதரிடம் விடுதலைக்கு நன்றிக்கு தங்கியிருக்கிறார்கள்.